பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி நம்மோடு இருக்காரு, கேட்கலாம். மேடம், இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை போய் நீங்க சந்திச்சிருக்கீங்க. இது திடீர் சந்திப்போட முக்கியத்துவம் என்ன? முதலமைச்சரோட என்ன பேசுனீங்க? திடீர் சந்திப்பு அப்படின்றத விடவும் நேற்று மேதக ஆளுநர் அவர்களின் தமிழக ஆளுநர் அவர்களின் உரையில் சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூலமாக அது வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று காலை அவரிடம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் உறுப்பினர்களும் சேர்ந்து அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தோம். இந்த சமூக நீதி சர்வேன்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது? இதுக்காக நீங்க எவ்வளவு எதிர்பார்த்திருந்தீங்க? அது கிட்டத்தட்ட சமூக நீதி என்றால் எல்லா மக்களுக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. அதுலயும் பாத்தீங்கன்னா 1920க்கும் முன்னாலலாம் இந்த சென்சஸ் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வெறும் பாப்புலேஷன், அதாவது ஹெட் கவுண்ட், ஒவ்வொரு 10 வருடமும் சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குன்றது மட்டும் தான் எடுப்பாங்க. ஆனா ஒரு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சர்வே இதுவரை எடுக்கப்படவே இல்லை. ரொம்ப வருஷமா அது பெண்டிங்ல தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா மாநில அரசு அதை எடுக்கலாம் என்ற ஒரு சட்டமே இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டே அதை சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் இந்த சாதிவாரி சர்வேவோ இல்ல சமூக நீதி சர்வே கண்டிப்பாக எடுக்கலாம் என்ற ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள், பீகார், பக்கத்துல அண்டை மாநிலமாக ஆந்திர பிரதேஷ் போன்ற இடங்கள்லாம் இந்த சமூக நீதி சர்வேயை எடுத்திருக்கிறாங்க. எடுத்து நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இப்போ நம்முடைய மாநிலத்துல எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறது, எத்தனை குடும்பங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கிறது, எத்தனை குடும்பங்களுக்கு கழிப்பறை வசதி இருக்கிறது இல்லை போன்ற விஷயங்களை இது மூலம் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டானா அவங்களுக்கு, அப்படிப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்க வெல்ஃபேர் மெஷர்ஸ், சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸுக்கு அரசாங்கம் உடனடியா அவங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து, இப்ப 2 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்தமாவே வீடு இல்ல, அவங்க குடிசையில தான் இருக்கிறாங்கன்னா நீங்க அந்த சர்வே எடுக்காம எப்படி தெரியும்? அப்ப அந்த 2 லட்சம் மக்களை நீங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு பணமோ இல்ல நிதி ஒதுக்கீடோ இடமோ கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம். இதுக்காக தான் சமூக பொருளாதார சர்வே தேவைப்படுகிறது. அதை நம்ம எடுக்க சொல்லி இருந்தோம். அதை பற்றிய எத்தனையோ போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அது பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கையும் நோக்கமுமே இப்படிப்பட்ட ஒரு சாதிவாரி சர்வே, சமூக நீதி சர்வே எடுத்து எல்லா மக்களுக்கும் உரிய பங்கீடு, அதே அவங்களுக்கு வேண்டிய அத்தனை நலத்திட்டங்களும் போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் இதை எடுக்க சொல்லியிருந்தோம். இன்றைக்கு எத்தனையோ வருஷங்களாக இந்த அறிவிப்புக்காக நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அறிவிப்பை ஆளுகின்ற தமிழக வெற்றி கழக அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு பரிசீலனை பண்ணி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்காக அவருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த சமூக நீதி சர்வேக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். எல்லா கட்சிகளும் ஆளுகின்ற தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கூட பங்கெடுத்து ஆதரவை தெரிவித்தார்கள். வாய்மொழியாகவும் தொலைபேசி மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் பல கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதற்கு பிறகு அதனுடைய அத்தனை தீர்மானங்களையும் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மருத்துவர் அன்புமணி அவர்கள் சந்தித்து எடுத்துரைத்தார். ஆளுநர் உரையில் அது வந்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தது. நேற்று ஆளுநர் உரையில், மேதக ஆளுநர் அவர்களின் உரையில் அது வந்திருந்ததால எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. அதனால இன்றைக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தோம். முதலமைச்சர் அவர்கள்ட்ட எப்போ இந்த சர்வே நடத்த போறீங்க, இல்ல இந்த இவ்வளவு விரைவா நடத்த போறீங்க, அது ஏதாவது பேசுனீங்களா, அது ஏதாவது உறுதி அளிச்சிருக்காங்களா? அதாவது மைய அரசு இப்பொழுது அந்த சென்சஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது முடிந்தவுடனே இந்த சர்வே நடத்தப்படும் என்று ஆளுநர் உரையில தெரிவித்திருக்கிறார்கள். அது பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கிறாங்க. மார்ச் மாசம் 2027 அது முடிவடைந்துவிடும். என்னன்னா இந்த சர்வே எடுக்கணும்னா அதற்கு ஆள்பலம், மேன் பவர் வேணும். யார் இந்த சர்வேவை இப்ப எடுக்கிறாங்களோ, அதாவது இந்த பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறாங்களா அதே மேன் பவர் தான் நீங்க இந்த சமூக நீதி சர்வேக்கும் உபயோகப்படுத்த போறீங்க. அவங்க அதை முடிச்ச உடனே இதுக்கு என்ன நிறைய
ப்ரிப்பரேஷன் இருக்கு. அதாவது ஒரு கேள்வி 2 கேள்வி இல்ல, 100 கேள்வி இல்ல, 150 கேள்வி கூட கேட்கலாம். அதெல்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க போய் கேட்கணும். அது ஒண்ணு. அதற்கான தரவுகள்லாம் அவங்க சரி பண்ணிட்டு பெரிய ப்ரிப்பரேஷன். இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அறிவிப்பு வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதற்கான முயற்சிகள், அதற்கான பெரிய வேலைகள் நிறைய இருக்கிறது. அந்த வேலைகளை எல்லாம் அவர்கள் கண்டிப்பாக நாங்கள் தொடங்கி செய்து விடுவோம். ஏனென்றால் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலையும் இதை நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோட தேர்தல் அறிக்கையிலும் நீங்க இதை பார்த்திருப்பீங்க. அது எல்லா தேர்தல் அறிக்கையிலும் நாங்க இந்த சமூக நீதி சர்வே, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்க தவறாமல் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதற்காக எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கருத்தரங்குகள், எத்தனையோ முதலமைச்சர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலும் அந்த சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றி இருக்கிறார்கள். குறிப்பா இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது காவிரி தொடர்பா பல புள்ளி விவரங்களை எடுத்து வச்சு பேசியிருந்தீங்க. காவிரி அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசியிருந்தீங்க. அதோட சாராம்சம், கர்நாடக அரசு மேகேதாட்டு அணையை கட்டுவதாக அவர்கள் வந்து அதற்கான மாதிரி முன் வடிவுகளெல்லாம் எடுத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை வந்து கண்டிப்பாக மேகேதாட்டு அணையை கட்டக்கூடாது என்ற ஒரு அதாவது இன்றைக்கு தமிழக சட்டசபையில் அப்படிப்பட்ட ஒரு செக் டேமோ இல்ல அணையோ மேகேதாட்டுவோ இல்ல வேற எந்த பகுதியில காவிரி நீர்ப்படுகையிலே கட்டக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து முன்மொழிந்தார்கள். அதை எல்லா கட்சிகளும் ஆதரித்து, எல்லா கட்சிகளும் எந்த கட்சியும் பாகுபாடு இல்லாம முழு மனதாக வரவேற்று ஆதரவளித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஏனென்றால் பாத்தீங்கன்னா காவிரி என்பது ஒரு நமக்கெல்லாம் உயிர் நாடி மாதிரி தான். நம்ம காவிரி நதி கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் பயணப்படுகிறது. அந்த 800 கிலோமீட்டர்ல 320 கிலோமீட்டர் தான் கர்நாடகாவில் பயணப்படுகிறது. மிச்ச 420 கிலோமீட்டர் காவிரி தாய் தமிழ்நாட்டில் தான் ஓடி வராங்க. அப்படி வந்து அவங்க இருக்கும்பொழுது 38 மாவட்டங்கள் 28 மாவட்டங்கள் காவிரி தண்ணீரை நம்பிதான் பாசனம் குடிநீருக்கு இருக்கிறாங்க. அதே சமயம் 5.5 கோடி மக்கள் காவிரி நீரை தான் உபயோகப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அணைகளை கட்டிவிட்டால் அந்த தண்ணி எல்லாம் நமக்கு வராது. அந்த தண்ணி வராதுன்னா எப்படின்னா கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிமன்ற உத்தரவுப்படி கடைமடை மாநிலமான தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாமல் காவிரி படுகையில எந்த ஒரு அணையோ தடுப்பணையோ கட்டுமான பணிகளோ மேற்கொள்ளக்கூடாதுன்ற தீர்ப்பு இருக்குது. ஆனா அந்த தீர்ப்பை அவங்க மதிக்காம கிட்டத்தட்ட 3 டேம் 1970s கட்டியிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஹேமாவதி, ஹாரங்கி, கபினின்னு. ஏற்கனவே ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட கிருஷ்ணராஜசாகர் டேம் 4 டேமும் சேர்த்து 115 டிஎம்சி தண்ணியை அவங்க தேக்கி வச்சிருவாங்க. நமக்கு உரிமையான தண்ணி எவ்வளவுனா 405 டிஎம்சி தண்ணி. ஆனா கர்நாடகத்துக்கு உரிமையான தண்ணி பாத்தீங்கன்னா 285 டிஎம்சி தண்ணி தான். பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி தண்ணி, கேரளாக்கு 30 டிஎம்சி தண்ணி, நமக்கு 405 டிஎம்சி தண்ணி. ஆனா காலகட்டத்தில் ஒரு அப்படியே குறைஞ்சி 205 டிஎம்சியா குறைஞ்சது, 192 டிஎம்சியா குறைஞ்சது. இப்ப 177 டிஎம்சி தண்ணி தான் கர்நாடக அரசு நமக்கு தருகிறது. அது கூட எப்படி பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கொடுக்கணும். ஒரு 34 டிஎம்சி 29 டிஎம்சின்னு ஒரு டைம் டேபிள் இருக்கு, ஒரு அட்டவணை இருக்கு. இது வரைக்கும் கர்நாடக அரசு ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி கொடுத்ததில்ல. மாசம் மாசம் கொடுக்கல. அவங்க தண்ணீர் டேம்லாம் ரொம்பிடுச்சு, தண்ணி அவங்களுக்கு வெள்ள நீர் அபாயம் இருக்கும்போது தான் தண்ணியை திறந்து விடுவாங்க. அப்ப நம்ம மேட்டூர் அணையில அது தேக்கி வச்சு நம்ம மாவட்டங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். மேட்டூர் ஒக்கனைக்கல் மூலமா முதல்ல தர்மபுரி விலிகுண்டுல தான் காஜிங் ஸ்டேஷன் எவ்வளவு தண்ணி வருதுன்னு அதுல வந்து கண்டுபிடிப்பாங்க. அது வழியா அப்படியே வரும், ஒக்கனைக்கல்ல வரும், அப்புறம் மேட்டூர்ல டேம் நிரம்பும், அப்புறம் எல்லா மாவட்டத்துக்கும் போகும். கரூருக்கு போகும், திருச்சிக்கு போகும். அல்ல அதுக்கு முன்னாடி பவானி, ஈரோடு அதெல்லாம் போயிட்டு கரூர், திருச்சி, டெல்டா மாவட்டம் எல்லாம் போய் கடைசியா பூம்புகார்ல கடல்ல கலக்கும். இதுதான் அதோடைய டிராவல் அந்த டைம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் 115 டிஎம்சியோட மேகேதாட்டு சேர்த்துருங்க. மேகேதாட்டு 70 டிஎம்சி தண்ணி பிடிக்கும். அப்போ 185 டிஎம்சி தண்ணியை அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு 177 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். 185 டிஎம்சி அவங்களே வச்சுக்குவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வராது. அப்ப பயிரும் செய்ய முடியாது, விவசாயமும் செய்ய முடியாது, குடிநீருக்கும் தண்ணி இருக்காது. அதனாலதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணணும்னா மேகேதாட்டு டேம் கட்டவே கூடாது, எங்கேயுமே டேம் கட்டக்கூடாது அப்படின்றது தான். அதான் எங்கேயுமே கர்நாடக மாவட்டத்தில் எங்க டேம் கட்டினா நமக்கு பிரச்சனை ஆயிடும். நம்மளுடைய டேம்ல மேட்டூர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறுவை சாகுபடிக்கு 12ஆம் தேதி திறந்து விட்டுருக்கணும் தண்ணிய. குறுவை சாகுபடி காஞ்சிட்டு இருக்குது, 20ஆம் தேதி ஆயிடுச்சு. ஒரு வாரம் பயிர் அப்படியே சும்மா உட்காந்துருக்குமா தண்ணி இல்லாம, மழையும் இல்லை. என்ன பண்ணுவீங்க? அப்ப பாருங்க, குறுவை சாகுபடி பெரிய பிரச்சனையில இருக்கு. அப்ப 20ஆம் தேதி வரைக்கும் தண்ணி திறந்து விடல. ஏன் தண்ணி திறந்து விடல தெரியுங்களா? தண்ணி இல்ல.
93 டிஎம்சி தண்ணி மேட்டூர்ல இருக்கணும். ஆனா இன்னைக்கு 40 டிஎம்சி தண்ணி தான் இருக்கு. அந்த தண்ணி எதுக்கு பத்திரமா வச்சிருக்காங்க? தண்ணியை திறந்து விட்டுட்டா அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காதே. அந்த குடிப்பதுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால அந்த தண்ணியை திறந்து விடாம வச்சிருக்காங்க. இப்போ இதுதான் இன்னைக்கு நிலைமை. இப்பயே இந்த நிலைமைனா மேக்கைத்தாட்டு கட்டிட்டா அவ்வளவுதான். அதனால மேக்கைத்தாட்டு டேமை கட்டக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதன் தீர்மானத்தை தான் நாங்க இன்னைக்கு எல்லாரும் முழுமனதாக நிறைவேற்றினோம். நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த இன்று கொண்டு வரப்பட்ட இந்த மேகைத்தாட்டுக்கு எதிரான அந்த தீர்மானத்துடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்தும் விளக்கியிருக்கிறார். அதே போன்று முதலமைச்சரை சந்தித்ததற்கான அந்த அவசியம் என்ன என்பது குறித்தும் புதிய தலைமுறையோடு பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் சுரேஷ்குமார்.